ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டெரின் கிளாஸ் தியரிலாம் முடிச்சாச்சா? ஓகே ஓகே ஓகே, சரி. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் தான், சரிங்களா? ப்ராக்டிக்கல் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம், ஒருத்தவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக்குதா? மனோபுரம் கேக்குதுங்களா? ஹலோ மனோபுரம் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. நம்ம பேட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு விசிபிள் ஆகுதான்னு பாருங்கள். தெரியுதா ஸ்க்ரீன் உங்களுக்கு, என்னுடைய ஸ்க்ரீன்? எஸ் சார். ஓகே. இதில் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஃபர்ஸ்ட் செஷன் 2, ஓகேவா? தியரியில் என்ன டவுட் இருக்கா ரெண்டு பேருக்கும்? 3 பேசிக் கொஸ்டின்ஸ் தியரியில் என்ன டவுட்ஸ்? நோ சார். ஓகே. கிரியேட் அ கம்பெனி. கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு OX15. நெக்ஸ்ட் கிரியேட் அ கம்பெனி code OX02. Create a plant OX10. Create a next online next storage location. Create a purchase organization. Create purchase group OME4. ஓகேவா? ஸோ தான் வந்து டீ கோட் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு செஷனோட டீ கோட்ஸ், அதனோட மீனிங். ஓகேவா? ஸோ இதான் டீ கோட்ஸு. ஸோ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் நான் இப்போ சர்வருக்குள்ளே போகிறேன். சர்வர் எப்படி லாகின் பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் இருக்கா அவங்க கீபோர்டில்? விண்டோஸ் பட்டனையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணணும்.
ஒரு விண்டோஸ் பட்டனையும் ஆரையும் ப்ரெஸ் பண்ணால் இப்போ ரன் ஓப்பன் ஆகும். இந்த ரன்னில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MSTSC ஓகேவா, MSTSC அப்படின்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா, இந்த ஐபி அட்ரஸ் தான் கொடுத்துருவேன். சரியா, நான் கொடுக்குற ஐபி அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ கொடுத்துக்கோங்க. இதில் ஐபி அட்ரஸ் நான் தரேன், அதில் ஃபில் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுக்கணும். கனெக்ட் அதுக்கு முன்னாடி நெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஞாபகம். ஸோ இப்போ கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MSTSC என்டர் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீழே மாதிரி காட்டுச்சுன்னா வந்து ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டவுன் பண்ணுங்கள். இதை சேவ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஆல்வேஸ் டு சேவ் கிரெடென்ஷியல், அலோ மீ டு சேவ் கிரெடென்ஷியல் இருக்கு இல்லையா, அது கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன காட்டும் உங்களுக்கு வந்து ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் காட்டும். ஓகே, அதில் மோர் சாய்ஸஸ் இருக்குல்ல, மோர் சாய்ஸஸ் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுப்பேன். ஸோ யூஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கொடுத்தேன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். யூசர் நேம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், அந்த யூசர் நேம் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. சரியா, நான் இப்போ வந்து ஒன்று போடுறேன். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் ஒன்று போடுறேன். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தனியாக அந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடி போட்டுக்கோங்க. எப்படி வருது? ஓ ஓகே ஓகே, சாரி சார், ஐபி அட்ரஸ் மாறி ஐபி அட்ரஸ் மாறி. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஸோ உங்களுடைய ரிமோட் டெஸ்க்டாப். ஸோ ஓகேவா, ஸோ இதில் வந்து எஸ்ஏபி லாகான் இருக்கு இல்லையா, ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணணும். இதில் இந்த S4 ஆனான் இருக்கு இல்லையா, இதை டபுள் கிளிக் பண்ணணும். பண்ண உடனே உங்களுக்கு என்ன கேட்குது, யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இதில் வெளியே போட்ட அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை இங்கே போடணும். ஓகேவா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் ஆப்ஷன் கண்டினியூ வித் திஸ் லாக் ஆன் கொடுத்துட்டு டிக் பண்ணு. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன். சரியாம்மா, டவுட் இருக்கா? இதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு செட்டிங்ஸ் மாற்றிக்கிறேன், பார்த்தா உங்களுக்கு புரியாது. நேச்சர் 3 ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெனு, எடிட், ஃபேவரெட்டு, எக்ஸ்ட்ரா, சிஸ்டம் ஹெல்ப்லாம் இருக்கு இல்லையா, இதான் வந்து மெனு பார்ஸ் சொல்லலாம். சரியா, மெனு பார்ஸ். ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸ் இருக்குல்லையா வந்து கமாண்ட் பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் தான் நம்ம டீக் வருஷன் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த SAPEC ஆக்சஸ் இருக்கு இல்லையா, இந்த பார் தான் டைட்டில் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் ஒவ்வொரு பேஜுக்கான டைட்டிலுமே இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இதான் வந்து ஹோம் பேஜ்.
ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்ஸ் போட போகிறோம். ஸோ ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா /o. ஓகேவா, /o அப்படின்னா வந்து என்டர் பண்ணுற கிரியேட் அப்படி கொடுத்தோன்னா ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து ஷார்ட்கட். 2 விண்டோ ஓப்பன் ஆயிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து /i கொடுத்து நான் என்டர் பண்ணேன் அப்படின்னா எங்கே /i கொடுக்கணும் அந்த விண்டோ மட்டும் ஓப்பன் ஆகும். சரி, க்ளோஸ் ஆகும். கரெக்டாக அந்த விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஒரு சம்திங் ஒரு பேஜில் இருக்கேன், ML01 சம்திங் ஏதோ ஒரு பேஜில் இருக்கேன் அப்படின்னா நான் இங்கே /n அப்படி கொடுத்தேன்னா ஓகேவா, இது க்ளோஸ் ஆகிட்டு ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேவா, /n இந்த க்ளோஸ் ஆகிட்டு ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து /NEND அப்படின்னா லாக் ஆஃப் வித் கன்ஃபர்மேஷன். ஓகேவா, லாக் ஆஃப் ஆகும்போது கன்ஃபர்மேஷன் கேட்கும், SR/NO அந்த மாதிரி கேட்கும். சரியா, ஓகே. /NEX அப்படின்னா எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கேட்காம லாக் அவுட் ஆகிடும். ஆயிடுச்சா? டவுட் இருக்கா? டவுட் இருக்காமா? ஒன்றும் டவுட் இருக்குங்களா? ஓகே ஓகே. இல்ல சார். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிக் ஒன்று இருக்குது, OX15. இந்த OX15 வந்து என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் போட்டு காட்ட போகிறேன். ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா OX15 கம்பெனி கிரியேட் பண்ண போகிறோம். கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு OX15 கோட்ஸ் நாங்கள் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண போடுறேன், என்டர் பண்ணும்போது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த வந்து கம்பெனியோட பேஜுக்கு போகுது. சரியா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புது கம்பெனி வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கோ டு த நியூ என்ட்ரிஸ். ஓகேவா, நியூ என்ட்ரிஸ் கொடுத்து கிளிக் பண்ணோன்னா நம்ம புது கம்பெனி நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ வந்து இதில் என்ன காட்டுது, கம்பெனி. ஓகேவா, நம்ம ரஃபான ரெக்கார்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன், வந்து PUMO 91 கொடுக்குறேன். இதில் வந்து 6 கேரக்டர் தான் கொடுக்க முடியும். 6 கேரக்டர் கொடுக்க முடியும். 6 கேரக்டர் மேலே கொடுக்க முடியாது. சரியா, என் நம்பராக இருக்கலாம், ஆல்பபெட்டிக் எதுவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் கம்பெனியோட ஃபுல் நேம் கீழே PUMO 91 பிரைவேட் லிமிடெட் ஃபுல் நேம் இங்கே கொடுக்குறோம். இது நமக்கு நேம் ஆஃப் கம்பெனி ஏன்னா வேறு எதனா நேம் இருந்துச்சுன்னா அதை கீழே கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரஸ் பிளாக் கம்பெனியோட அட்ரஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரீட் வந்து நான் என்ன பண்ணுறேன், 7th ஸ்ட்ரீட். ஓகே, கீழே போஸ்ட் பாக்ஸ் வந்து எனி 6 நம்பர்ஸ். ஓகேவா, போஸ்டல் கோட் 4/6 நம்பர்ஸ். இப்போ நமக்கு ரெஃபராக கொடுக்குறோம். நீங்கள் கம்பெனி போய்ட்டு ஒர்க்குக்கு போயிட்டீங்கன்னா அவங்க என்ன டாக்குமெண்ட்டில் தராங்களோ அந்த அட்ரஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரியா, கோயம்புத்தூர் சிட்டி வந்து கோயம்புத்தூர் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி ரீஜன் இருக்கு இல்லையா, கண்ட்ரி ரீஜன் வந்து கிளிக் பண்ண உடனே சைடில் ஒரு பாக்ஸ் வருதா, இந்த பாக்ஸ் தான் சர்ச் ஹெல்ப்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் ஹெல்ப் கிளிக் பண்ண உடனே எந்தெந்த கண்ட்ரிலாம் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்றதெல்லாம் காட்டும் என்ட்ரிஸில். உங்களுக்கு வந்து 249 என்ட்ரிஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியா தான் பேஸ் பண்ணோம். இப்போ கீழே வந்து ஐயில் வந்து இந்தியா இருக்கும். ஓகேவா, ஐயில் இருக்கா, இங்கே இந்தியா இருக்கா. ஸோ ஐ ஓகே, IN. ஓகேவா, ஸோ வந்து கண்ட்ரி ரீஜன் IN. ஓகேவா, லாங்குவேஜ் கீ வந்து இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம், IN செலக்டும் பண்ணிக்கலாம். கீழே வந்து லாங்குவேஜ் கீக்கு சர்ச் பாக்ஸ் வருது இல்லையா, ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கிலீஷ் தான் கொடுப்போம், அதனால் இங்கிலீஷ். அடுத்து வந்து கரன்சி வந்து சர்ச் கிளிக் பண்ணுங்கள். கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியா அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்தியன் ருபீஸ் இப்போ ஐயில் இருக்கும். ஸோ இருக்கா, இந்தியன் ருபீஸ். ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு ஓகேவா, கண்டிப்பாக என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சரியா, சேவ் பண்ணி இம்மா இதெல்லாம் டவுட் இருக்காப்பா உங்களுக்கு? 2 பேரில் டவுட் இருக்காதுண்ணா, கேட்கணுமா அதனா? உங்களுக்குமா? சரி, இந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணணும், சேவ் இருக்கு இல்லையா, மேலே சேவ் கொடுத்துணும்.
ஸோ சேவ் கொடுக்கும்போது ஒன்று வரும். ஓகேவா, இதான் வந்து ரெக்வஸ்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். வேறு ஒரு நம்பர் இருந்தாலுமே. வாட் இஸ் மீன் பை ரெக்வஸ்ட்னு சொன்னேன், இட் இஸ் லைக் a container. ஓகேவா, இட் இஸ் யூஸ்டு டு மூவ் ஒன் சர்வர் டு another server. கண்டெய்ன்ஸ் 10 கேரக்டர்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ இதில் எல்லாமே எம்டியாக இருக்குது. என்ன பண்ணுறேன், இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, கிரியேட் ரெக்வஸ்ட், நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் ரெக்வஸ்ட் கிரியேட் கொடுக்க போகிறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன வருது, அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறேன், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக கூட எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டெரின்ஸ் ரெக்வஸ்ட் எதுவும் நம்ம கொடுக்கலாம். சரியா, இந்த மாதிரி தான், இந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மற்ற எதுவும் ஃபில் பண்ண தேவை, ஜஸ்ட் என்ன பண்ணணும், சேவ் பண்ணால் முடிஞ்சு. நான் சேவ் பண்ணோடனே வெளியே வந்துச்சா டெரின்ஸ் ரெக்வஸ்ட், அதுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 கேரக்டர் வந்து வந்துருச்சு. ஓகேவா, இதான் வந்து ரெக்வஸ்ட் நம்பர். ஓகேவா, ஸோ இந்த ரெக்வஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் த நேம் ஆஃப் த சிஸ்டம் A4H. ஓகே, மற்ற நம்பர்ஸ். ஓகேவா, டவுட் இருக்காமா, இதில் டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் கிரியேட் பண்ணும்போது டவுட் இருக்கா? என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம், என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற நேம், ஆமாம், எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த நேம் வந்து இங்கே வந்துடும். கிரியேட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக 10 கேரக்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். சரியா, கொடுத்துட்ட உடனே இங்கே டிக் இருக்கு இல்லையா, டிக் கொடுத்தனா சேவ் ஆகும். அதுதான் இந்த ரெக்வஸ்ட்டில் சேவ் ஆகிடும். டேட்டாவா சேவ் வந்துருச்சா டேட்டாவா சேவ்டு. ஓகேவா, ஸோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கம்பெனி வந்து பூமோ 91 எழுதி வச்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும். இந்த கம்பெனி வந்து பூமோ 91. சாரி, பூமோ 91. ஓகேவா, ஓகே. இது வந்து நான் எப்படி திருப்பி, சரி ஓகே, இது எப்படி திருப்பி போய் பார்க்கறது, ஃபர்ஸ்ட் வெளியே வந்துட்டு அப்படி திருப்பி பார்க்கறதுனா, இப்போ ஸ்லாஷ் n கொடுத்தா என்ன ஆகும், இது க்ளோஸ் ஆகிட்டு ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகுமா. ஸோ ஸ்லாஷ் n கொடுத்து என்டர் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன், அதே டிக் கூட திருப்பி போகிறேன், OX15 அதே கூட திருப்பி போகிறேன். போயிட்டு இப்போ நான் கிரியேட் பண்ணதை நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா பொசிஷன் போயிட்டு கம்பெனி கோட் இருக்கு இல்லையா, கம்பெனி என்னது நம்ம எழுதி வச்சிருந்தோமே, கம்பெனி என்னது பூமோ 91, அதையும் டைப் பண்ணணும். பூமோ 91 PUMO 91 என்டர் பண்ண டாப்ல வந்துருச்சா. ஸோ டாப்ல வந்தோடனே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துச்சா, அதை இங்கே வந்துச்சா. ஸோ டபுள் கிளிக் பண்ணால் உள்ள போய் நம்ம பார்த்துக்கலாம். டவுட் இருக்கா? டவுட் இருக்காமா உங்களுக்குமா மனப்பிரபா? ஓகேவா, எனக்கு வந்து நான் உங்களுக்கு சர்வர் தரேன், லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, செப்பரேட்டாக தரேன். இன்னிலேருந்து 3 மந்த்ஸ்க்கான உங்களுக்கு வந்து கவுண்ட் ஆகும். ஓகேவா, இன்னிலேருந்து 3 மந்த்ஸ் உங்களுக்கு தான் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அது வந்து ஐபி அட்ரஸ், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு, ஓகே, யூசர் நேம், பாஸ்வேர்டு தருவேன். ஸோ லாகின் பண்ணி எனக்கு வந்து நாளைக்கு வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து 5 கம்பெனி கிரியேட் பண்ணுங்க, வேறு அட்ரஸில். சரியா, வேறு நேமில் வேறு அட்ரஸில் வேறு கம்பெனி வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சரியா, கிரியேட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். நைட்டுக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட்டில் நாளைக்கு கிளாஸ்க்குள்ள எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். சரியா, இந்த மாதிரி பூமோ 91 அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன்று டாடா பிரைவேட் லிமிடெட், அது மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி. ஓகே, வேறு அட்ரஸில் நீங்கள் கிரியேட் பண்ணி எனக்கு வந்து அதை எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து எந்த நேம்னா போட்டுக்கலாம். இங்கே வந்து 6 கேரக்டர் தான் வரும், 6 கேரக்டருக்குள்ளே எந்த நேம்னா போட்டுக்கலாம். சரிப்பா, சரிம்மா, நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சர்வர் 2 பேருக்கு அனுப்புகிறேன். ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சரிப்பா, சரி. நாளைக்கு சேம் டைமிங் வந்துடுங்க. 12 o'clock சம்திங் வரும். ஓகேவா, வணப்பிரபா, ஓகேங்களா? ஓகே சார். சரி, ஓகேம்மா, சரி, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சர்வர் அமைச்சு வைக்கிறேன் 2 பேருக்கும். ஓகே. ஓகேம்மா, ஓகே.